friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நான் saree draping வந்து சும்மா ஆன்லைன்லயே பார்த்து கத்துக்கிட்டேன். சோ அத தான் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறோம். எனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது பாருங்க. saree drapingக்கு முக்கியமான தேவை என்னென்ன? புடவை. ரெண்டாவது முக்கியமான தேவை அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ்லாம் இல்ல. ஆமா அயன் பாக்ஸ். இன்னொன்னு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து டேபிள். நம்ம வீட்ல டேபிள் இல்லாதனால நம்ம பெட் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. சோ வந்துட்டு அயன் பாக்ஸ் கூட நம்ம வீட்ல இல்ல, பக்கத்து வீட்ல வந்து கடன் வாங்கி வந்துக்கிறேன் நானு. சோ வந்து இந்த saree தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேப் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து எங்க அம்மாவோட பட்டு புடவை. ஓகே. இந்த பட்டு புடவை ஆல்ரெடி கசங்கி குசங்கி தான் இருக்கு. இத வந்து நம்ம ட்ரேப்பிங் பண்ணலாம். ஓகேவா? சோ வந்து ஸ்டார்ட் பண்றது இப்படி மறந்துட்டேனே. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து நெட்ல தான் பார்த்துட்டேன். ப்ரொஃபஷனலா போய் கத்துக்கிறதெல்லாம் இல்லை, நான் நெட்ல தான் பார்த்தேன். சும்மா வீடியோஸ் தான் பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம லாரா பர்த்டேக்கு போகும்போது எங்க அம்மாவுக்கு நான் ட்ரேப் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் லேட் ஆச்சு, இந்த வாட்டி சீக்கிரமா ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது முன்னாடி தானே அதுவே தெரியல. அதெல்லாம் தெரியும்னா அவசியம் போட தெரியுதா? நீ தயவுசெய்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துனுக்குற. ரைட்டா? மூடி வச்சுட்டு இப்படி வா. கிடுகிடுன்னு முடிக்கிற வழி பாருங்க. முடிக்காது. மூடி வச்சுட்டு வா. சும்மா வேணாச்சும் உட்காந்துக்கிறப்பா இந்த இடத்துல நீனு. ஓகே, திஸ் இஸ் சோ கால்ட் முந்தானை. கரெக்ட்? ஓகே. இது பேர்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு saree கட்ட தெரியும், அது அயன் பண்ண தெரியும்னா இது ஆக்சுவலா ஆஃப் saree டைப். அதெல்லாம் அவங்க கேட்கல. ஆஃப் saree டைப், ஃபுல் saree டைப் அதெல்லாம் கேட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம 3 பிளேஸ் வந்து மார்க் பண்ண போறோம். A, B and C. ஓகே. சோ இப்போ A பார்ட் எப்படி? பாப்பா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீ இப்போ ABC 3 பார்ட்டா நம்ம மார்க் பண்ண போறோம்ன்ற வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிராபிஸ்ட் பேசுறது. அந்த வீடியோ பார்த்த வீடியோல இதெல்லாம் சொன்னாங்களா? ஆமா. இப்போ நான் என்ன மார்க் பண்ணேன்? 1 2 3 மார்க் பண்ணேன். இல்ல சொல்றேன், நான் கத்துக்குட்டி ஆச்சே நீனா. ஆனா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ABC 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும் நீங்க அந்த சாரியா. நான் கத்துக்கிட்டனால தான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து A பார்ட் வந்து இங்க நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம ஷோல்டர் லெவல்ல மார்க் பண்ணி இங்க ஒரு பின்ன குத்திக்கலாம். ஓகே. பா நீ என்னப்பா உன் கிளிப்பை போட்டுக்கிட்டு அனுமார் மாதிரி நின்னுறியா? நீ கிளிப்பு போட்டிருக்கிறத பார்த்தா அனுமார் வாய் மாதிரியா இருக்குதுப்பா உன் வாய். ஓகே. இது ஏன் இவ்வளவு தூரம் இருக்கு? கரெக்டா இருக்கும். சரி ஓகே. ஆக்சுவலா நீ இப்ப இந்த லெந்த் தான் இருக்கு. நீங்க ஆங்கிள் லெந்த் கொண்டு போய் அவ்வளவுதான் கரெக்டா இருக்கு. நீங்க வேற எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து B. B எப்படின்னா இத விட்டுருங்க. ஓகே. இப்படி சுத்திக்கலாம். பாப்பா இதுக்கு இந்த அயன் பாக்ஸை விட நம்மளோட அந்த இதுதான் அயன் பண்றது தான் கரெக்ட். இதுப்பா நீ ஒருத்தர்ப்பா. எது எப்படி எடுத்துன்னு போயிடலாம்? எப்படி அயன் பண்ணலாம்? அப்படியே சுத்தினுக்குறல்ல, அப்படியே இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் ஒருத்தர் பிடிச்சிக்கின்னு அப்படியே இப்படி அயன் பண்ண வேண்டியது தான். ஓகே. B பார்ட் இது. இந்த அப்புறம் இதான் B பார்ட். ஓகே. அங்க ஒரு பின். மொத்தம் 3 பின்னு நம்மளுக்கு தேவை. ABC. ஓகே. பா நீ உட்கார்ந்துறாத. இருப்பா, அது சொல்லி தானே பக்கத்துல இருக்காங்க பாரு. ஓகேவா? இத எடுத்துருவோமா? இது எடுத்துட்டு இப்படி நம்ம போடுவோம்ல. ஹலோ. என்ன ஹலோ? ஐயோ போட வரலையே. இது வந்து C பார்ட். கரெக்ட்? C பார்ட் மார்க் பண்ணிக்கலாம். இங்கதான் காமெடி ஆரம்பிக்கும். பா ஏசி ஆஃப் பண்ணிடுப்பா. 2 ஹெவியும் அட் அ டைம் வேலை செய்ய வேணாம். ஓகே. இது C. B எங்க காண போயிட்டான்? B. ஓகே. இது B. இது வந்து A. எங்க A? இதோ இங்க A. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் BC வந்து முடிச்சிடலாம். அதாவது வருவாங்க. நீ BC லோவர் ப்ளீட்ஸ் இல்ல, லோவர் ப்ளீட்ஸ் எடுத்துட்டா மேல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் லோவர் ப்ளீட்ஸ்ல இருந்து வரேன். அது லோவர் ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம மடிச்சுக்கலாம். ஓகே.
இல்லைன்னா மேல இருந்து கூட வரலாம் நம்ம தான். ஓகேவா? இப்போ பிசி வந்து ட்ரை பண்ணலாம். பா இந்த மாதிரி இந்த சாரியை வச்சு அந்த இது போடுவாங்களாப்பா பேண்ட், அந்த மாதிரி எப்படி கட்டுறதுன்னு பார்த்து கட்டி விடுங்கப்பா எனக்கு. தோத்தியா? தோத்தி. இதில் தோத்தி கட்டினா சூப்பராக இருக்கும். தொட்ட ஓகேயா? விரிச்சிக்கோ. சரி. இப்போ இதில் பண்ண என்னன்னா நம்ம கரெக்டாக ஓகே, அதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸை சூடு பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லோவர் ப்ளீட்ஸ் ஓகே ஹிப் ப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த ஹிப் ப்ளீட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னா ஃபோனு ஓகே ஃபோன் பியா சியா பி பி பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்கு போகணும் ஓகே. ஸோ இது வந்து பியில் வந்து இப்படி வச்சுக்கணும். இது பி இங்கே இப்படி வச்சுட்டு கீழேயும் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். இன்னும் சாரி வந்து மேலே ஏற்றிக்கோ, இங்கே கீழே தொங்குது இப்போ அயன் பண்ண முடியாது. ஓகேவா? இப்படி வச்சுட்டு இங்கே லைட்டாக கரெக்ஷன் ஓகே. இப்போ எப்படின்னா இங்கேயும் பிடிச்சி இங்கேயும் பிடிச்சி அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ வரும். அதுதா அப்படியே ஓகே ஆயிட்டா? இப்போ இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபோனோட சேர்த்து வச்சு பண்ணுறாத, ஃபோனை எடுத்துரு. அதான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஓல்டு அயன் பாக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. நல்லா அழுத்தி மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேட் ஓவர், அப்புறமா கீழே சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ திரும்பி ஃபோன் எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை ஃப்ளீட் வைக்கணும் அந்த மாதிரி? சிக்கு வர வரைக்கும், சி பின் வர வரைக்கும் ஓகே. இன்னும் ஒரு 2 ஃப்ளீட் இருக்கு. இன்னும் ஒரு 3 ஃப்ளீட் வரும். 3 எல்லாம் வராது. அந்த பின் வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு வரணுமா? ஓகே. ஒன்று வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று வரணுமா? ஒன்றும் இல்லை, முடிஞ்சது அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இங்க வந்து பின் பண்ணிட்டேன் ஓகே ஓகே. இப்போ கீழே பின் பண்ணணும். நான் இந்த ப்ளீட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இப்படி அடுக்கிக்கணும் ஒன்னொன்னா. அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ப்ளீட்டு கரெக்டாக வரலையாட்டிருக்கே. சரி பரவாயில்ல. இப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணிட்டு இப்படி 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 அவ்வளோதான் ஓகே. இப்போ இதை நம்ம பின் குத்திக்கலாம். இங்கே குத்திக்கலாமா? மேலே கொஞ்சம் ஏற்றி குத்து. நம்ம இஷ்டம். எங்க வேணா நான் இங்கெல்லாம் பின்னு குத்திக்கினேன், அந்த ப்ளீட் போயிடக்கூடாதே அப்படின்ட்டுன்னு ஓகே. இங்கே ஒரு பின்னு, இங்கே நடுவில் ஒரு பின் குத்திக்கலாம். ஓகேவா? இப்போ கீழே முடிஞ்சிச்சு ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மடிச்சிருக்கோம். அடுத்தது சி பார்ட்டா? பிசி முடிஞ்சிச்சு. பிசி முடிஞ்சிச்சா? ஓ, இப்போ ஏ பார்ட்டா? ஆமாம், ஏ தான் போகணும். இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கணும் ஓகேவா? என்ன காமி டேடி? பெட்டியா? என்ன காமி? இப்போ சாரியை வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுட்டு தலைகீழ ஒரு பக்கம் அயன் பண்ணிக்கலாம் ஓகேவா? இப்படி வச்சு மடிச்சது எல்லாத்தையும் மடிச்சதெல்லாம் அயன் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு அயன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டுது. ஓகேவா? இப்போ மடிச்சத அந்த பின் எங்க
வச்சு ஒரு அயன். இந்த ப்ளீட்ஸை மட்டும் அயன். அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. அர்ஜென்ட்டுக்குன்னு இல்லை, நம்ம பண்ணிட்டு நைட்டே பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் அழகாக மாட்டிட்டு போயிடலாம். இப்போ இங்கே ஒரு அழுத்து இப்படி அழுத்துனா தான் அங்கே நல்லா விழும். ஓகே, இப்போ இப்படி ஓவர் பண்ணி இது ஒயர் இருக்கு பாருங்க. இப்போ ஏ பார்ட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிஎன்சி ஓவர். ஆமாம், ஏ என்ன பண்ணுறதுன்னு உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. பி எப்படின்னு காட்டுறேன். ஐயோ பின்னாடி சூடு வச்சுக்க போகிறேன். இது வந்து இப்படி வருமா, இப்படி வச்சுக்கோங்க. ஏங்க எப்படி? ஓகே, இது வந்து லாஸ்டா வந்து நம்ம ஃப்ளீட் இது எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இப்படி ஓகேவா? இப்போ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே இருக்க கையா கொஞ்சம் முன்னாடி வந்துரு, அவ்வளோதான். இப்போ வந்து இது ஏ பார்ட் இல்லை, ஏ பார்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது ஏ பார்ட் இல்லை. இப்போ இந்த ஏ பார்ட்டில் ஃப்ளீட் எடுக்கணும். ஆனால் எனக்கு ஃப்ளீட் எடுக்க தெரியாது, அதனால நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். கீழே விடு ரெடி, கீழே அப்படியே டபார்னு போடாத, அப்படி மேலே விட்டுமா. ஓகே, இப்போ இந்த பின் இருக்கா, இந்த பின் வழியா இப்படி மடிச்சுக்கணும். ஓகே, இப்படி மடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நான் இப்போ ப்ளீட்டு இந்த பக்கத்துல இருந்தோ இல்லை எந்த பக்கத்துல இருந்தோ, நான் பேசிக்காக இந்த பக்கத்துல இருந்து தான் எடுப்பேன். இப்படி எடுக்கணும். இப்போ ப்ளீட் எடுத்துட்டு அதை அயன் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, கரெக்ட். பெருசாக இருக்குது, அதனால எடுத்துட்டு குட்டி எடுத்துப்போம். கரெக்டாக வந்தது இதுதான். இல்லை இல்லை இரு, இப்படி ஷோல்டர் ப்ளீட் மட்டும் எனக்கு இன்னும் அது சிங்கிள் ப்ளீட்டே விட்டு விட்டு ஷோல்டர் ப்ளீட் வந்து எனக்கு கரெக்டாக வரல. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரிக். நார்மலாக எங்கேயும் சாரி கட்டுறேன் அப்படின்னா ப்ளீட் எடுக்கணும்னா இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான். ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இதெல்லாம் பர்ஃபெக்டாக கேதர் பண்ணிக்கணுமா? ஆமாம், இப்படி போட்டுக்கணும். ஓகே, இப்படி எடுத்து இப்படி போடுங்க. ரெடி? ஓகே, இதுதான். ஒன்று மட்டும் அங்கே மேலே டாப்பில் பேர் என்னமோ ஆயிருக்கு. என்ன ஆயிடுச்சு? இது அது கிராஸ் ஆயிடுச்சு. எடுப்போம். எடுத்துட்டியா ஃப்ளீட்டு? எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஃப்ளீட் எடுத்துட்டு அங்கங்கே பின் குத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்படி தானே. ஏன்னா பட்டுப்புடவை வந்து வளவலன்னு இருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்குது. அதுவும் இது பழைய பட்டுப்புடவை இல்லை. எஸ், இந்த தூக்கி பிடிக்கிறதுக்கு நான் கட்டில் மேலே ஏறிடுறேன், அப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை வாங்க முடியல என்னால் ஒன்று வச்சுட்டு. தூக்கி பிடி டாடி. ஓகேவா? இப்போ இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் நம்ம பிடிச்சி ஓகே ஃபேனில் வச்சு சுற்றி விட்ருவா. பட்டு போட போதுமா? ஆயிட்டு போதும். 12 மணி ராத்திரிக்கு வெட்டி வேலை அந்த இடத்துல நிற்க விட்டாச்சு. ஓகே, இதை அயன் பண்ணால் சரியாகும். அயன் பண்ணால் சரியாக போயிடும். அப்படியே எடுத்துன்னு போய் வச்சு அயன் கொஞ்சம் பிடிப்பான். இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போதானே மிஸ்டேக்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதான் ப்ராக்டிஸ் மீன்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட். கையெல்லாம் வலிக்குது எனக்கு. இது வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸ்க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். டன்னா கரெக்டாக வந்து டன் கரெக்டாக வந்து சேர்த்து போட்டு அயன் பண்ண.
ஓகே பார்த்து சூடு வச்சுக்காத, அது வேற ஆன்லயே கிடக்குதா. ஆமாம். இப்போ இது வந்து அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு பார்த்துக்குவாங்க எப்படி அயன் பண்ணுறதுன்னு. அங்கே லைட்டாக எரியலையே, சூடு போச்சே. சூடு இருக்கே, நிறைய இருக்கு. ஷோல்டர் ப்ளீட் ஓவர். ஓகே, ஏ பார்ட் இல்லை, இது ஷோல்டர் ப்ளீட். ஓகே, இப்போதான் ஏ பார்ட்ல இருந்து இங்கே இப்படி வச்சு இப்படி போடணும். இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். பண்ணிட்டு இப்போ இங்கே ஏ பார்ட் இருக்கா, எங்கே அது கரெக்டாக இங்கே ஏ. ஓகே, பிடிச்சி இப்போ செஸ்ட் ப்ளீட் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு இங்கே ஆரம்பித்து நம்ம இங்கே வரைக்கும் பண்ணலாம், இப்படி வரைக்கும் பண்ணலாம். பண்ணிட்டது அப்புறம் நான் பட்டுறேன். ஓகேவா? இந்த செஸ்ட் ப்ளீட்லாம் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து ஒன்று அயன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் ஒரு வழியாக ட்ரைப்பிங் முடிச்சாச்சு. இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வரணும், அது போக நமக்கு வந்துடும். மற்றபடி ஓகே. எப்படி இருக்கு என்னோட ட்ரேப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் நான் பார்த்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டது இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கற்றுக்கலாம், கொஞ்சம் பார்க்க தெரிஞ்சிடும். இன்னும் இது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது நீளமாக ஆகணும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நானே எனக்கு பண்ண வேண்டியது இப்போ நான் ட்ரேப் பண்ணும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக ட்ரேப் பண்ணிடுவேன். ஓகே, ஒன்ஸ் பர்ஃபெக்ட் ட்ரேப்பிங் அப்படின்னு ஒன்று வரும்போது திரும்பி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.